பணத்தை பற்றி யோசிக்கிற நேரம் அதிகமாயிடுச்சு. ஆமாம் தானே? சில நேரம் பணம் பத்தலையேன்னு யோசிக்கிறோம். சில நேரம் பணம் எப்படியாவது வந்துரும்னு நம்பிக்கையாக இருக்கும். சில நேரம் பணம் வரலைன்னா என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் வருது. மொத்தத்தில் பணம் பணம் பணம். பணத்தை பற்றி யோசிக்கிற நேரம் அதிகமாயிடுச்சுல. பணம் வேணும் வேணும்னு நீ கேட்குறீன்னா அப்போ இப்போ உன்கிட்ட பணம் இல்லை, இனிமேல் தான் வரணும். அது எப்படி வரணும்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு உங்ககிட்ட பணம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும்னு நினைக்க ஆள் மனசில் என்கிட்ட இப்போ பணம் இல்லை, என்கிட்ட இப்போ பணம் இல்லை, என்கிட்ட இப்போ பணம் இல்லை அப்படிங்கிற உண்மை ரொம்ப ஆழமாக பதிக்குது. ஆமாம் தானே? ஆள் மனசில் என்ன நம்பிக்கை இருக்கோ நிஜத்தில் அதுதான் பிரதிபலிக்கும். இப்போதைக்கு நம்ம ஆள் மனசில் என்ன இருக்குன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு இருக்கு. அதை மாற்றுவோம். ஆள் மனசில் இருக்கிற நம்பிக்கையை மாற்றலாம். என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் ஆல்ரெடி இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு ஆள் மனசுல இருக்கிற நம்பிக்கையை மாற்றலாம். ஏன்னா ஆள் மனசுல எந்த நம்பிக்கை இருக்கோ நிஜத்துல அதுதான் பிரதிபலிக்கும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை உங்க ஆள் மனசுல விதைக்கிறதுக்கு இந்த கைடட் அஃபர்மேஷன் பயனுள்ளதா இருக்கும். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த கைடட் அஃபர்மேஷன் முடிகிற வரைக்கும் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா இருங்க. நம்ம மூச்சை கவனிக்கலாம். 3 தடவை நம்மளுடைய மூச்சை கவனிக்கலாம். அது நம்மளுடைய மனசையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ். Breathe in, breathe out. Breathe in, breathe out. மூச்சு மேல கவனம். Breathe in, breathe out. உங்க மைண்ட் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கு. சிந்தனைகள் கொஞ்சம் அடங்கியிருக்கு. உங்க உடம்பும் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கு. உங்களுக்குள்ள இப்ப எந்த பரபரப்பும் இல்லை. அவசரமா ஓடி போய் செய்யறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. மைண்டில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ரிலாக்ஸ். எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பரபரப்பும் வேண்டாம், எந்த சிந்தனையும் வேண்டாம். ரிலாக்ஸ். இப்போ நாம் எங்கே இருக்கோமோ அந்த இடத்து மேலே கவனம். இப்போ நான் இங்கே இருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த கைடட் அஃபர்மேஷன் வீடியோவை பார்க்குறேன். அவ்வளோதான். எந்த பரபரப்பும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. இப்போ இங்கே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். ரைட்னா உங்கள் ஃபீலிங் என்ன, உங்கள் எமோஷன் என்ன,
உங்க பிலீஃப் சிஸ்டம் என்ன? உங்க இருப்பின் தன்மை என்ன? ரைட் நவ் உங்களோட தன்மை என்ன? இதைத்தான் பிரபஞ்சம் பார்க்கும். நாம நம்ம ஃபீலிங் மேல கவனம் செலுத்துவோம். நம்ம எமோஷனை பாசிட்டிவா மாற்றுவோம். சும்மா கற்பனை பண்ணுங்களேன். நீங்க ஆசைப்பட்ட பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சும்மா வச்சுக்குவோம். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்ல? நாம ஆசைப்பட்ட பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்ல? அதை நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? நான் ஆசைப்பட்ட பொருளாதார சுதந்திரம், நினைச்சதை செய்யலாம், நினைச்சதை வாங்கலாம், நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றும் அளவுக்கு போதுமான அளவுக்கு பணம். நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம். நினைச்சதை செய்யறதுக்கு என்கிட்ட தேவையான பணம் இருக்கு. அதான் சுதந்திரம். அந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு அமைஞ்சிடுச்சுன்னா எப்படி இருக்கும்ல? சும்மா கற்பனை பண்ணுங்களேன். அந்த பொருளாதார சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம வாழ்க்கையில அந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு அமைஞ்சிடுச்சு. எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு நிம்மதியா இருக்கும். நான் கற்பனை தான் செய்யறேன். ஆனா அந்த கற்பனையை செய்யும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்றேன் தெரியுமா? எவ்வளவு நிம்மதியா ஃபீல் பண்றேன் தெரியுமா? எனக்கு தேவையான பொருளாதாரம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு தெரியுமா? பிரபஞ்சம் அந்த ஃபீலிங்கை தான் பார்க்குது. நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேனா, அது உண்மையா? அதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தேவையில்லை. பிரபஞ்சம் நம்முடைய எண்ணங்களை பார்ப்பதில்லை. பிரபஞ்சம் நம்முடைய எமோஷனை தான் பார்க்குது, நம்ம ஃபீலிங்கை தான் பார்க்குது. நான் ஆசைப்பட்ட பொருளாதாரம் எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஆசைப்பட்ட அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. தேவைப்படுற அளவுக்கு என்கிட்ட கையில பணம் இருக்கு. தேவைப்படுற அளவுக்கு என்கிட்ட பேங்க்ல பணம் இருக்கு. தேவைப்படுற அளவுக்கு என்கிட்ட நகையா இருக்கு. தேவைப்படுற அளவுக்கு என்கிட்ட நிலமா வீடா இருக்கு. நான் ஆசைப்பட்ட அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. ஆஹா, இந்த ஃபீலிங் எவ்வளோ நல்லா இருக்கு. இத மனசுல சொல்லி அதை கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு நிறைவா இருக்கு. நான் ஆசைப்படுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. ஆஹா, நிம்மதியா இருக்கு. அந்த சந்தோஷம், நிம்மதி, மன நிறைவோட நான் இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா என்னோட மூச்சின் மேல கவனம் வைக்கிறேன். Breathe in, breathe out.
Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ரொம்ப மன நிறைவா இருக்குல்ல? நாம் ஆசைப்பட்ட அந்த பொருளாதார செக்யூரிட்டி, அந்த பொருளாதார சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு ரிலாக்ஸ்டாக இருக்குல்ல? நாம் ஆசைப்படுற விஷயம் நடந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், ஆர்ப்பரிப்பாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு தானே. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆகிடும்ல. சந்தோஷம் உள்ளே இருக்கும், நிம்மதி உள்ளே இருக்கும், குதூகலம் உள்ளே இருக்கும். ஆனால் வெளியே நம்ம நார்மலாக தானே இருப்போம். நம்முடைய இருப்பின் தன்மை நார்மலாக, இயல்பாக, ரிலாக்ஸ்டாக தானே இருக்கும். புது வீடு வாங்கியாச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த வீட்டிலே தினமும் தூங்கி எந்திரிச்சு பழகி 3 மாதம் கழிச்சு அது நார்மலாக ஆயிடும்ல. புதுசாக கல்யாணம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், 3 மாதம் கழிச்சு நார்மல் ஆயிடும்ல. புதுசாக காதலிக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், 3 மாதம் கழிச்சு நார்மல் ஆயிடும்ல. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஆசைப்படுற அந்த பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளவு இன்பமாக இருக்குது, அவ்வளோ பூரிப்பாக இருக்குது. ஆனால் அது எல்லாம் கடந்து நம்ம நார்மல் ஆகிடும்ல. அப்போ நார்மலாக இருக்கிறது தான் பர்மனெண்ட். அந்த சந்தோஷம், அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த குதூகலம், அந்த நிம்மதி, அது எல்லாமே டெம்பரவரி. நார்மலாக இருக்கிறது தான் பர்மனெண்ட். ஆமாம் தானே? ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சி இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. நீங்கள் நார்மலாக ஆகுங்க. நீங்கள் இப்போ நார்மலாக இருங்க, கேஷுவலாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட பொருளாதார சுதந்திரம் கிடைச்சி 6 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் உங்களுக்கு கிடைச்சி 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 1 வருஷத்துல நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தானே இருப்பீங்க. எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். அது இல்லை. நீங்கள் தேவையான அளவுக்கு பணம் எனக்கு வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. நான் பணக்காரனாகி 1 வருஷம் ஆகுதுப்பா. நான் நார்மலாக ரிலாக்ஸ்டாக தான் இருக்கேன். என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. நான் நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருக்கேன். பெருசாக ஒன்றும் உள்ளுக்குள்ள அப்படியே ஊ அதெல்லாம் இல்லை. எனக்கு பணம் கிடைச்ச ரொம்ப நாள் ஆச்சு. நான் நார்மலாக தான் இருக்கேன். நான் பணக்காரனாகி ரொம்ப நாள் ஆச்சு. பணக்காரனாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கு அது பழகி போச்சு. நான் பணக்காரன் அப்படிங்கிறது எனக்கு பழகி போச்சு. நான் இப்போ ரொம்ப நார்மலாக இருக்கேன். ஸோ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், குதூகலமாக இருக்கேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் எல்லாம் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு. நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன். நான் பணக்காரன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இந்த நார்மலாக பழகுங்க. நீங்கள் இப்போ நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. இந்த தன்மையை பாருங்களேன். ரைட் நவ்
நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க தெரியுமா? நீங்கள் இப்போ பணக்காரன்றதை உணர்றீங்க. ரொம்ப நார்மலாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றும் இப்போ புது பணக்காரன் இல்லை. நீங்கள் பணக்காரனாக மாறி 1 வருஷம் ஆகுது. நீங்கள் இப்போ நார்மலாக இருக்கீங்க. இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கு? இந்த ரிலாக்ஸ்டு ஃபீலிங் எப்படி இருக்கு? பிரபஞ்சம் இதைத்தான் கவனிக்குது. இந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள பலப்பட இந்த ஃபீலிங் உங்களுக்குள்ள ஆழமா போக உங்க கண்ணு முன்னாடி உங்க வாழ்க்கை மாறும். இந்த ரிலாக்ஸ்டு நார்மல் ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்று நாள் முழுக்க நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தனியா இருந்தாலும் பிறரோடு இருந்தாலும், வழக்கம் போல உங்க நாட்கள் எப்படி போகுமோ அப்படித்தான் இன்னைக்கும் போகும். ஆனா நீங்க ரிலாக்ஸ்டா நார்மலா இருங்க. ஏன்னா அதுதான் நீங்க. இந்த தன்மையை வெளிப்படுத்துறது தான் நீங்க. பணம் பல வழிகளில் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிறது. அது ஒரு சாதாரண நிகழ்வு. பணம் பல வழிகளில் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது. எனக்கு அது ஒரு சாதாரண நிகழ்வு. நான் ரொம்ப நார்மலா ரிலாக்ஸ்டா இருக்கேன். ஏன்னா நான் பணக்காரன். என் தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு என்னிடம் நிறைய பணம் இருக்கு. நான் நார்மலா ரிலாக்ஸ்டா இருக்கேன். இந்த தன்மையை பிரபஞ்சம் கவனிக்குதுன்றதுல நான் கவனமா இருக்கேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா நார்மலா இருக்கேன். இது வெறும் பயிற்சி இல்லை. இந்த தன்மை தான் நீங்க. நீங்க ஒரு பணக்காரன். உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா நார்மலா இருக்கீங்க. இதுதான் நீங்க. இதுதான் உங்க ஐடென்டிட்டி. இதுதான் உங்க அடையாளம். இந்த பணக்காரங்கிற தன்மை தான் உங்க ஐடென்டிட்டி. இது நிஜம். இந்த க்ஷணம் நீங்க எதுவாக ஃபீல் பண்றீங்களோ அதுதான் நீங்க. பிரபஞ்சம் அதை நிஜத்தில் நடத்தி காட்டும். இது வெறும் பயிற்சி இல்லை. இதுதான் நீங்க. இந்த ரிலாக்ஸ்டு நார்மல் ஸ்டேட் தான் நீங்க. உங்கள் ஆழ் மனம் நம்பட்டும். இதுதான் நீங்க. ரிலாக்ஸ்டா நார்மலா இருக்கீங்க. பொருளாதாரத்தை பத்தி நினைக்கும் போது உங்களுக்குள்ள நிறைவு இருக்கு, உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கு, உங்களுக்குள்ள குதூகலம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆனந்தம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் இருக்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நார்மலா ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. பணம் என்கிட்ட அபரிமிதமா இருக்கு. தேவைக்கு மேலேயே இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா நார்மலா இருக்கேன். இப்படி ரிலாக்ஸ்டா நார்மலா நம்முடைய இந்த நாள் இனிய நாளாக அமையும்.